அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களை வாழ்த்துறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக உங்களை உங்கள் இல்லங்களிலே சந்திக்கிறதை குறித்து நாங்கள் அதிகமாய் மகிழ்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது. உங்கள் மேல் பேரன்பு கொண்ட தேவாதி தேவன் உங்களை அழகாய் நடத்த புதிய கிருபையோடு இன்னைக்கு வந்திருக்காங்க. போன வருஷம் உங்களுக்கு தந்த கிருபை அல்ல, போன வாரம் தந்த கிருபையும் அல்ல, ஏன் நேற்று தினத்தில் கொடுத்த கிருபையும் அல்ல, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு கிருபையோட டேடி கார்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த கிருபையை உங்களுக்கு தந்து இன்னைக்கு உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்க போறாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். என் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார், என் தேவன் என்னை நல்லா வைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையை முழங்குங்கள். நீங்க ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, நாம் நம்புகிற நம்மை நன்றாய் நடத்தக்கூடிய நல்ல தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பூரண சற்குணராய் இருக்கிறாராம். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் பூர்ண சற்குணராய் இருக்கிற மாதிரி நம்மளும் நம்முடைய குண, நம்முடைய சுபாவம், நம்முடைய கேரக்டர்ல நற்குணசாலிகளாய் நாம் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அன்பான பிள்ளைகளே, அப்படி நம்ம பூரண புருஷர்களாய் நாம் இருக்க வேண்டுமேயானால் நம்ம கிட்ட ஒரு அற்புதமான காரியம் வெளிப்பட வேண்டுமா? யாக்கோபின் ஆக்கியோன் இவண்ணமாய் சொல்லுகின்றார். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சொல் தவறாத ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா, வா, பூரண புருஷனா நீங்க இருப்பீங்க. பூரண சற்குணர்களாய் நீங்க இருப்பீங்க. என்ன ஆகும்? அப்பாவனுடைய அப்படியே அச்சடையாள சுபாவங்கள் உங்கள் வாழ்வில் வெளிப்படும். கிறிஸ்துவின் சாயல் உங்களிலே வெளிப்படும். ஆச்சரியப்படுவீங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி இயேசுவை எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களை அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். அநேகர் என்ன, அனைவரும் ஏத்துப்பாங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அன்பானவர்களே, இப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பூர்ண சற்குணரா நீங்க இருக்கணும்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சொல் தவறாத நபராய் வாழ்ந்திருப்பதற்கு உங்களை பயிற்றுவியுங்கள். நம்ம என்னைக்கு தெரியுமா நம்முடைய சொல்ல தவறிடுறோம்? ஒண்ணு, சந்தோஷத்துல நிறைய வாக்குறுதிகள் கொடுப்போம், நிறைய ப்ராமிஸ் கொடுப்போம். நிறைய பேருக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம் பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருப்போம் பாருங்களேன். அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல நான் உங்களுக்கு அதை செஞ்சிடறேன், நான் உங்களுக்கு இதை செஞ்சிடறேன், நான் இதை பண்ணிடுறேன், நான் அதை பண்ணிடுறேன்னு சொல்லிடுவோம். நம்ம பாட்டுன்னு பேசாம சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் பாருங்களேன், அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம், மறந்துடுவோம். ஆனா அதை கேட்கிறாங்கல்ல ஒரு பர்சன், ஒரு நபர், அவங்க அதை சாதாரணமா கேட்க மாட்டாங்க, அதை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? பிறருக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா வாயை தரங்க. அதே நேரத்துல கோபமான நேரத்துலயும் எதையாச்சும் ஒண்ணு ஏடா கூடமா பேசிருவோம். உணர்ச்சி பொங்கக்கூடிய நேரத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு நீங்க ப்ராமிஸ் கொடுக்குறீங்கன்னா, வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஃபேக்கான ஒரு ப்ராமிஸை தயவு செய்து யாருக்கும் கொடுத்து பிறருடைய மனதை காயப்படுத்தி விடாதீர்கள். பிறருடைய உள்ளங்களை நொறுக்கி விடாதீர்கள். பிறர் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்து விடாதீர்கள். ஒரு முறை ஒரு குளிர் தேசம், அப்படியே குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு, நடுநடுங்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம். ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்றாரு, அன்னைக்கு அவருடைய வேலை கடமைகளை முடித்து விட்டு அவருடைய வீட்டுக்கு கார்ல போறார். கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய வீட்டு வாசல் அண்டையில் ஒரு வயசான முதியவர் அவருடைய வாசல்ல அப்படியே உட்காந்து குளிர்ல நடுங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பெரிய பணக்கார செல்வந்தருக்கு அந்த குளிர் நேரத்துல இவருடைய வாசலினுடைய அந்த பகுதியில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த முதியவரை பார்த்த உடனே
கார்ல இருந்து இறங்கி கீழே வந்து, என்ன பெரியவரே, இந்த குளிர் உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கலையா, நடுக்கத்தை ஏற்படுத்தலையா, இப்படி இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதியவர் சொன்னாராம், அது எனக்கு பழகி போச்சுப்பா, பல வருஷமா நான் இந்த குளிர்ல தான் அப்படியே தான் அங்கங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே தான் போயிட்டு இருக்கேன். அப்ப இவர் சொன்னாராம், இந்த செல்வந்தர், சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலப்பா, அது எனக்கு பழகி போச்சுப்பா, கிடைச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், அப்படின்னு இருந்துப்பா அப்படின்னு சொன்னாராம். ஆனா உடனே இந்த செல்வந்தர் சொன்னாரா, இல்ல இல்ல, நீங்க அப்படி இருக்க கூடாது. நான் இப்ப என் வீட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு நல்ல பெஸ்டான சூப்பரான இந்த குளிரே உங்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு போர்வை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். உயர்தரமான போர்வை என்கிட்ட ஒன்று இருக்கு, நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது நல்ல ஒரு கதகதப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல ஃபுட்டு என் வீட்டில் இருக்கு, நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை நீங்க சாப்பிடுங்க, நீங்க ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வந்தர் வீட்டுக்குள்ள போனாராம். போனவருக்கு சில ஃபோன் கால்ஸ் வந்துட்டு, சில முக்கியமான சில வேலைகள் வந்துட்டு, சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள், பல உரையாடல்கள், பல கடமைகள், பல அலுவல்கள் வந்த உடனே இந்த செல்வந்தர் அந்த வயதான வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்த முதியவரை மறந்து போனார். பல வேலைகள் செய்து அந்த ராத்திரி கடந்தது. இரவில் நன்றாய் போய் தூங்கி விட்டார். காலையில் அந்த செல்வந்தர் கண் விழித்து பார்க்கும் பொழுதுதான் ஞாபகத்துக்கு வந்தது, ஐயோ, நேற்று சாயந்தரம் நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது ஒரு வயதானவரை நம்ம வாசல்ல பார்த்துட்டு அவருக்கு சில ப்ராமிஸ் சொல்லிட்டு வந்தோமே, அவர் இப்ப எப்படி இருப்பார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்த உடனே வேகமா வாசலண்டையில் ஓடோடி சென்று வாசல் அருகாமையில் போய் பார்த்தால் அந்த வயது முதிர்ந்தவர் குளிரில் நடுநடுங்கி விரைத்து போய் செத்து போயிருந்தாராம். இந்த செல்வந்தருக்கு இவரை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். அந்த முதியவர் செத்து போனார் பார்த்தீங்களா, அவர் பக்கத்துல ஒரு பேப்பர் கசங்கி போயிருந்துச்சாம். அந்த பேப்பரை ஓபன் பண்ணி சில எழுத்துக்கள் இருந்ததாம். அந்த செல்வந்தர் படித்தாராம். அதில் இவனமா எழுதியிருந்தது, தம்பி, பல மாதமா பல வருஷமா எவ்வளவு குளிர் அடிச்சாலும், எவ்வளவு பசி வந்தாலும், பட்டினியிலே நான் கிடந்தாலும், அதையெல்லாம் தாங்க, சகிக்க, ஜெயிக்க எனக்குள்ள ஒரு பவர் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ என்னை பார்த்து நீ சொல்லிட்டு போனல, நல்ல ஒரு போர்வையை தரேன், நல்ல ஃபுட் உங்களுக்கு தரேன், நீ சொல்லிட்டு போனல, ப்ராமிஸ் கொடுத்துட்டு போனல, அப்படி நீ வாக்குறுதி கொடுத்துட்டு போன உடனே எனக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த பவரே போயிருச்சுப்பா. அந்த பவர் போனதுனால என்னால இந்த குளிரில் உயிர் பிழைக்க முடியுமா என்ற கேள்வியோடு நான் இதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்ததா. ஐயோ, அன்றைக்கு அந்த செல்வந்தர் கதறினாராம். ஆம் அன்பானவர்களே, இது மாதிரி நிறைய மிஸ்டேக் நம்ம லைஃப்ல பண்றோம். அறிந்து பண்றோம், அறியாம பண்றோம், தெரிஞ்சு பண்றோம், வேடிக்கையா பண்றோம். ஃபேக் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்துடுறோம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதை உங்களுக்கு செஞ்சிடறேன், நீங்க பயப்படாதீங்க, நான் இதை உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க தைரியமா இருங்க, நான் வரேன், நான் செய்யறேன், நான் இருக்கேன், நான் பண்றேன், நான் தரேன்னு நிறைய பேருக்கு போற போக்குல ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா கேட்கக்கூடிய காதுகள் இருக்கு இல்லையா, கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க ஏதோ சாதாரணமான வார்த்தையை அதை கேட்க மாட்டாங்க. ஐயோ, அவர் எனக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, இது எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அவங்க காத்திருந்து 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 உடைந்து போவார்கள், நொந்து போவார்கள். ஒருத்தருக்கு உதவி செய்ய உங்களுக்கு திராணி இருந்தா சொல்றதோடு நிறுத்திடாதீங்க, அதை செஞ்சு முடிச்சிருங்க. செய்ய உங்களுக்கு திராணி இல்லையா, வாயை திறக்காதீங்க. ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தால் அவன் பூரண புருஷனா இருக்கிறான். அவன் லைஃப் ரொம்ப அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும். ஃபேக் ப்ராமிசஸை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பிறருடைய உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள், வியாகுலப்படுத்தாதீர்கள், அவர்களை ஏமாற்றத்திற்குள் தள்ளிவிடாதீர்கள். அவர்கள் மிகுந்த பாதிப்படைவார்கள். ஆகவே ஒருத்தருக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போது ரொம்ப யோசிச்சு கொடுங்க. நல்ல வாக்குறுதியை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் சரி அதை செஞ்சு முடிச்சிருங்க.
அது என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை செய்ய தவறாது இருக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை உங்களால் ஏற்றுக்கொண்டு ஃபேக் ப்ராமிசஸை யாருக்கும் தயவு செய்து கொடுக்காதீங்க. பிறருடைய நம்பிக்கையை சேதப்படுத்தாதீர்கள். பிறருடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குறுதி கொடுங்கள், கொடுத்தா நிறைவேற்றிருங்க. நிறைவேற்ற முடியாத நபரா சூழல் உங்களுக்கு இருந்தா தயவு செய்து சொல்லாதீங்க. சொல் தவறாமல் இருந்து பாருங்கள். பூரணர்களாய், வா வாட் அ மேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான மனுஷன் என்று பிறர் சொல்லி உங்க மூலம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் மூலம் அநேகர் நல்லா இருப்பாங்க. அப்ப உங்களை அழகா வளமா வாழ்ந்திருக்க செய்வார். இந்த நாளிலும் உங்களுடைய நல் நோக்கங்கள் நிறைவேற விசேஷமாய் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திருச்சபையிலே ஆசீர்வாதமான உபவாச ஜெபம் உண்டு. காலை 10:30 மணிக்கு தவறாமல் மறவாமல் நேரடியாக பங்கு கொள்ளுங்கள், நேரலையிலும் பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி ஜெபனிஷா மற்றும் அன்பான பிள்ளை சாசன் கிடியன், இவங்க இன்னைக்கு பிறந்த நாள் காண போறாங்க. அது போலவே திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே உம்முடைய அளவற்ற கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் சம்பூர்ணமான ரகத்திலே தருவீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், கையின் பிரயாசங்கள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள், வாஞ்சை விருப்பங்கள் எல்லாவற்றையும் கனப்படுத்தி நிறைவேற்றி தருவீராக. பிள்ளைகளுடைய நல்வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு, விசுவாச வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூரண புருஷர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் திகழும்படிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் ஒவ்வொரு பிராமிஸும், வாக்குறுதியும், சொல்லும் கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய திராணிகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசிர்வதிங்கப்பா. இந்த நாள்ல கூட பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளை தேவனே விசேஷமாக நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுவீராக. வாழ்நாள் எல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு வளமான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்முடைய புண்ணியமான கரத்திலே நாங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். தேவனே மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் அநேக சந்தோஷமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி நாங்கள் வாழ்த்துறோம். வார்த்தை கேட்கிற ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்யும், கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். மகிமை கனங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.